ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்பு சீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேங்க் நிஃப்டியோட ஒரு பெஸ்ட்டான ஸ்ட்ராட்டஜி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை பயன்பெற்று கொள்ளலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த மட்டும் உங்களுக்கு கிளியரான வியூ கிடச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் ஹோல்டிங் பக்கம் தாராளமாக போயிடலாம். நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியதே இந்த ஜிக்ஸாக் மோடு தான், சரிங்களா? எப்போவுமே நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வீக்லி டைம் ஃப்ரேம் வச்சுருந்தாலும் சரி, மந்த்லி டைம் ஃப்ரேம் வச்சுருந்தாலும் சரி, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதுமானது. இப்போ உங்களுக்கு இங்கே என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே ஒன்று க்ரியேட் ஆகிருக்கு, சரிங்களா? அதாவது ட்ரெண்டுக்குள்ளே இன்னொரு ட்ரெண்ட் இருக்குது, சரிங்களா? இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜிக்ஸாக் மோட் கிளியராக இருக்குது. இப்போது வீக்லி டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா மார்க்கெட்டில் யார் இருக்கா அப்படின்னா பையர் இருக்காங்க. ஸோ இப்படி பையர் இருக்காங்கன்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் ஒன்று தான் பண்ணணும். அதாவது நிறைய சமயத்தில் இன்றைக்கி கூட நான் ஒரு நபர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, கண்டினியூஸாக ஒரு 2 hours இருக்கும் அவர்கிட்ட பேசி. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு 12:45 அப்புறமா என்ன பண்ணுறாரு அப்படின்னா, காலையும் புட்டையும் பை பண்ணி வச்சுக்கிறாரு, சரிங்களா? பை பண்ணி வச்சுட்டு மறுநாள் இதை கொண்டு போகிறாரு. இவர் கடைசி எண்ட் ஆஃப் த டேல என்ன சொல்கிறாரு அப்படின்னா, மினிமமான ஒரு ப்ராஃபிட் இருக்குது, அப்படி இல்லைனா எனக்கு மினிமமான ஒரு லாஸ் இருக்குது, இல்லைனா பிரேக் ஈவன் பாயிண்டில் இருக்குது, நான் இதை கற்றுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒன்று தான், நீங்கள் ரெண்டையுமே ஹெட்ஜிங் பண்ணுறீங்க, அதாவது செல் பண்ணுறீங்க, பை பண்ணுறீங்க அப்படின்னா ஹெட்ஜிங், சரிங்களா? அதோட நேம் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா ப்ரிடிக்ஷன். ஸோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் மேலே நீங்கள் இமேஜின் பண்ணிட்டீங்க, இன்றைக்கி வந்து மார்க்கெட் மேலே போகும்னு நினச்சிட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் பண்ணக்கூடியது, மார்க்கெட் மேலே போகும்னு தெரிஞ்சால் காலை பை பண்ணுவீங்கல்ல, இதை அவாய்ட் பண்ணிவிட்டு புட்டை செல் பண்ணுங்கள். இப்போ ஒன்றுமே இல்லை. இப்போ நீங்கள் பேங்க் நிஃப்டி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 47,687 இருக்கா, இதை 47,700 அப்படின்னு நம்ம வச்சுப்போம், சரிங்களா? 47,700 இதுலேருந்து ஒரு 200 பாயிண்ட் கீழே வாங்க. 47,500 இது இந்த மணியோட கால் ஆப்ஷன். இன்றைக்கி எக்ஸ்பைரி டே 15ஆம் தேதி, சரிங்களா? ஸோ என்ன பண்ணுங்கள், காலை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 47,700 இருக்கா, அதுலேருந்து 200 பாயிண்ட் மேலே போங்க, சரிங்களா? இதில் புட் ஆப்ஷனோட இந்த மணியை எடுத்துக்கோங்க. இப்போது நீங்கள் மார்னிங் ஒன்று கணிச்சிட்டிங்க. என்ன கணிச்சிட்டிங்க? மார்க்கெட் இன்றைக்கி மேலே போகுது அப்படின்னு தெரிஞ்சோடனே நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, புட் ஆப்ஷனை செல் பண்ணியிருப்பீங்க. ஃபர்ஸ்ட்டு 5 minutes, சரிங்களா? டைம் ஃப்ரேம் 5 minutesே போதுமானது தான். நம்ம ஓரளவுக்கு என்ன பண்ணிடலாம் அப்படின்னா மார்க்கெட்டை கணிச்சிடலாம். இன்றைக்கி 15ஆம் தேதி நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு செல் எடுத்துட்டோம், சரிங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 200 ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 13 பாயிண்ட் கிட்ட நமக்கு லாஸ், சரிங்களா? இதில் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறது மிஸ் ஆயிடுச்சு, சரிங்களா? இதை அப்படியே வச்சுட்டு இப்போ நான் அதை செல் பண்ணிட்டேன், எனக்கு இது லாஸ் ஆக போகுது எப்படியோ நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னா இதை உடனே ரீட்டைல் ட்ரேடராக இருந்தால் என்ன பண்ணுவாங்க, எக்ஸிட் ஆயிடுவாங்க. நார்மலாக ஸ்டாக் மார்க்கெட்டில் லாஸ் வரும். அந்த லாஸை எப்படி யோசித்து பேர் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் விஷயம். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், புட் ஆப்ஷனை செல் பண்ணியிருக்கேன், எனக்கு ஒரு 11 பாயிண்ட் கிட்ட 13 பாயிண்ட் கிட்ட லாஸ், சரிங்களா? அடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கால் ஆப்ஷனையும் ஃபர்ஸ்ட்டு 5 minutesல நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா செல் பண்ண தான் வச்சுக்கிறேன். ஸோ இந்த இடம் வரும். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 475லேருந்து 187 வந்திருக்கு. கிட்டத்தட்ட இதை 90ன்னு எடுத்துங்க, 285 பாயிண்ட் 88 பாயிண்ட் கிட்ட கிடச்சிருக்கும், சரிங்களா? அதில் 11 பாயிண்ட்டை விட்டிங்கன்னா மேஜராக நீங்கள் ப்ராஃபிட்டில் தான் இருப்பீங்க. இதை எக்ஸ்பைரி டேயில் பண்ணுறீங்க அப்படின்னா வெல் அண்ட் குட், பை எடுக்கக்கூடாது. இது நிறையா பேருக்கூட புரிதல் இருக்காது, சரிங்களா? இதில் ஃபஸ்ட்டு ஆக்ஷன் அப்படிங்கிறது வந்துட்டு மார்க்கெட் மேலே போகும் அப்படின்னு தெரிஞ்சுன்னா புட்டை என்ன பண்ணும், செல் பண்ணும். இப்போ நீங்கள் பாருங்கள், எல்லாத்துக்கும் நான் சொல்கிறேன். இப்போது நார்மலாக என்ன நடந்திருக்கும், இன்றைக்கி டே டைம் ஃப்ரேம் வைக்கிறேன், சரிங்களா?
இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா சரிஞ்சிருக்கான் கால் ஆப்ஷனில் நல்ல ப்ராஃபிட் கிடச்சிருச்சு. சரிங்களா, முழுவதுமாக நீங்கள் ப்ராஃபிட் எடுத்துடலாம். சப்போஸ் மிஸ் ஆச்சு, நீங்கள் கணிச்சது நடக்கலை, ரிவர்ஸ் ஆச்சுன்னா தான் என்ன பண்ண போகிறீங்க, மேலே போகும்போது தான் புட்டை செல் பண்ண போகிறீங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ஆக்ஷன் எடுக்கிறீங்க, செகண்ட் ஒரு ஆக்ஷன் எடுக்கிறாங்க. இது நார்மல் டேஸ், எக்ஸ்பைரி டே இல்லைனா இதை மறுநாள் எடுத்துகிட்டு போகலாம். மறுநாள் மார்க்கெட்டை சரியாக ப்ரெடிக்ட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னு தெரிஞ்சுன்னா கால் ஆப்ஷனை என்ன பண்ணிடலாம், ரிலீஸ் பண்ணிட்டு புட்டில் ப்ராஃபிட்டை பார்த்துடலாம். ஸோ இதனால தான் ஆப்ஷன் செல்லருக்கு வாய்ப்பு அதிகம். நிறைய பேர் ஆப்ஷன் ரிஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க. என் கிளாஸில் படிக்க ஸ்டூடெண்ட்டே ஜாயின் பண்ணும்போது சார் ஆப்ஷன் ரிஸ்க்கான்னு கேட்பாங்க. கண்டிப்பாக ஸ்டாக் மார்க்கெட்னாலே ரிஸ்க், இது தெரிஞ்சு தான் உள்ளே வரும். ஒரே ஒரு விஷயந்தான், ஸ்டாக் மார்க்கெட்டில் எந்த அளவுக்கு நீங்கள் ரிஸ்க்கை கம்மி பண்ணுறதுக்கு உங்கள் எஃபர்ட்டை போடுறீங்களோ யூ வில் பிகம் ஏ குட் ட்ரேடர். சரிங்களா, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய டவுட்டை தெரிவிங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பபாய், see you.